நாளை கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போயிடுவோம். அடுத்து வாசிங்க சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 3:6. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். கவனிங்க, எனக்கு விரோதமாக படையெடுத்து வரும் 16,000 பேருக்கு நான் பயப்படேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு விரோதமா யார் படையெடுத்து வருவா? யார் படையெடுத்து வருவா? பிசாசு. ஆனா படையெடுத்து வரக்கூடிய பிசாசு எப்படி வருவானா, யார் பிசாசுக்கு செவி சாய்க்கிறாங்களோ அந்த மனுஷங்க மூலியமா வருவான். ஆனா ஆண்டு சொல்றாரு, இந்த 16,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன்னு நம்ம சொல்லணும். அல்லேலூயா. நீங்களும் பயப்பட மாட்டேன்னு சொல்லுது. கவனிங்க, நம்மளை ஒருத்தர் அடிக்க வராங்க. நீங்க நீட்டு ஒருத்தர் வேகமா உயரங்க அடிக்கிறதுக்கு ஒரு நாள் தானே நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா நம்ம நிற்குமா ஓடிடுவோமா? பாஸ்டர் நாயை கண்டாலே ஓடிடுவோம். பாஸ்டர் ஒரு நாய் குழந்தைனாலும் திரும்பி பார்க்காத செருப்பு கழித்து ஓடிடுவோம். அவன் ஒருத்தர் அடிக்கிறதா பார்த்துக்கலாம், ஒரு நாளுக்கு அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். இதே ஒரு 50 பேர் உயராங்க, அதுதான் படை. இன்னைக்கு நான் ஒருத்தர் பாஸ்டர், எனக்கு 16,000 பேர் வர்ற மாதிரி பிரச்சனை இருக்கு. என் வீட்டுக்காரனால ஒரு பிரச்சனை, என் பிள்ளைகள்னால ஒரு பிரச்சனை, ஒரு கடனால ஒரு பிரச்சனை. ஒரு காலம் சரிப்படுத்தினா இன்னொரு கடன் வந்துருது, ஒரு வியாதி சரியானா இன்னொரு வியாதி வந்துருது, ஒரு விளைவின மாறிச்சுன்னா அடுத்த விளைவு வந்துருது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், அடுத்த வெள்ளத்தை போட்டு விசுவாசி எழும்பி வந்தாதான். இப்படி எல்லாம் வரும்பொழுது நீங்க என்ன செய்வோம்? கட்டாயம் பயப்படுவோம். பயப்பட மாட்டோமா? யாராவது பயப்பட மாட்டோம் கைத்துக்கு பார்ப்போம். பயப்படுவோம். என்ன பாஸ்டர் பண்றது? இத்தனை வேலை, இத்தனை பிரச்சனை எழுதி வந்தா நான் ஒருத்தர் என்னதான் செய்வேன், எப்படித்தான் சமாளிப்பேன்? நான் ஆண்டு சொல்ற படையெடுத்து 16,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி சங்கீதக்கார தாவீது நமக்கு தாவீது மூலமா கர்த்தர் நமக்கு சொல்ற. அல்லேலூயா. நீ செய்த ஒரு தலைப்பு என்னன்னா, படையெடுக்கும் பிரச்சனைக்கு நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. உற்சாகம் சொல்லு. எனக்கு விரோதமா என்ன பிரச்சனை எழுதி வரட்டுமே, எனக்கு விரோதம் என்ன போராட்டம் எழுதி வரட்டுமே, மரணத்துக்கு எதுவான பிரச்சனைகள் தான் வரட்டுமே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவர். ஏன்னா சோதரம் பிரச்சனையை மேற்கொள்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் மேற்கொள்கிறவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு 2 குட்டி சிங்கம் குட்டி போட்டிருக்குது. அந்த குட்டிகளை பிடிப்பதற்கு ஏதாவது மிருகங்கள் வந்தா அந்த குட்டிகள் பயப்படாது. ஏன் தெரியுமா? தன்னுடைய தாய் இருக்குது. தாய் இருக்கிறதுனால குட்டிகள் ஒரு நாளும் பயப்படாது. அல்லேலூயா. குட்டிகள் அவன் என்னை பிடிக்க வந்தா என் தாய் இந்த மிருகத்தை பயமுறுத்தி வேட்டையாடும். அதே போலதான் ஆண்டவரும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உனக்கு ஓரமா எழும்புறவன் எனக்கு ஓரமா எழும்புறான், உன்னை பேசுறவன் அவன் என்ன பேசுறான், உன்னை பயக்கிறவன் என்ன பயக்கிறான் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்க சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். இந்த பைபிள்லயே ரொம்ப பிடிச்ச வருஷம் இதுதான். எப்போது இவன் சாவான், எப்படா செத்து போவான், எப்படா பேர் மாறியும் அப்படின்னு சொல்லி நாங்களோடு சத்துருக்கள் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். ஏன்னா இந்த அம்மா பெரிய பிரச்சனையா இருக்குது, எப்ப சாகும் இருக்கிறத கூட நம்ம சுருட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சுருட்டு நினைக்க செத்து போயிடுவாங்க. சொல்றோம் ஒருத்தருடைய காரியத்தை நம்ம சுருட்டு நினைக்கிறவங்களே தேவைப்படல, அவங்களுக்கு மாதிரி கத்த நம்மளை தூக்கிடுவாங்க. இல்லையா, நம்ம யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. இல்லையா, நம்ம உழைக்கிறக்கூடிய பொருளுக்கு நம்ம ஆசைப்படணும். அதுதான் நமக்கு நிலைக்கும், அதுதான் நமக்கு நீடிக்கும். அப்படி எப்போது சாமா, எப்போது பேர் அழியும் சொல்லி நாதோடு சத்துருக்கள், நாதோடு எல்லாம் வீட்டுக்காரர் திடீர்னு அவருக்கு பிசாசு கிளம்பிடுது. இல்லையா, கிளம்புறது மாத்திரமில்ல ஒரு காட்சி காட்டிடுது. இல்லையா,
நல்லா பேசிட்டு இருக்க மனுஷன் திடீர்னு எப்படி இப்படி கோபம் மாறாதுன்னு தெரிய மாட்டேங்குது. இருக்கிறது செத்து தொலை அப்படி எல்லாம் நம்ம வீட்டுல வார்த்தைகள் எத்தனை வீடுகள் வார்த்தை வருது. இருக்க செத்து தொலை. தேவ பிள்ளைகளே, நம்மளோட பேரை எப்போது சாகணும், என் பேர் எப்போது மறையும் சொல்லி நாளோடு சத்து படையெடுத்து எனக்கு விரோதமா நிக்கிறான். நானும் சொல்றாரு, அவனுக்கு பயப்படாது. இல்லையா? அவனுக்கு நீ பயப்படாது. அதே சங்கீதம் 3:1 பண்ணீங்களே, சங்கீதம் 3:1 இந்த வருஷம் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நான். சங்கீதம் 3:1, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர். ஆண்டவரே, எனக்கு விரோதமா ஏகப்பட்ட பேர் எழுதியிருக்கான். அப்போ ஆமா பாஸ்டர், என் வீட்டு பக்கத்துல இவன் எனக்கு விரோதமா எழுதி இருக்கிறான், அவன் விரோதமா எழுதி இருக்கிறான். நான் உழைச்சு நான் சாப்பிடுறேன், அது பொறுக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல துணி உடுத்தினா நம்மளை பேசுறாங்க, ஒரு சின்ன ஒரு வண்டி வாங்கினா நம்மளை பேசுறாங்க, எதையாவது ஒரு காரியம் செய்தா அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்கிறான், அதுக்கு அவங்க நம்ம தான் காரணம்னு பேசுறாங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் எழும்புறாங்க. நமக்கு விரோதமா யாராவது எழும்புனாங்க, அநேகர் எழும்புனாங்கன்னா கர்த்தர் அவனுக்கு விரோதமா எழுப்பினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமா எவ்வளவு எழும்புனாலும் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அவனுக்கு விரோதம் கர்த்தர் எழுப்பிடுவார். அவர் எழும்புனாருன்னா சோதரம் நம்மளால தாங்கிக்கொள்ளவே முடியாது. அப்ப எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகர் படையெடுத்து எனக்கு விரோதமா வாராங்க. சங்கீதம் 21:11 படிகளே, சங்கீதம் 21:11. அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தினம் பண்ணினார்கள். தீவினையை எத்தினம் செய்தார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. நமக்கு விரோதமாய் எழும்பி தேவப்பிள்ளைகளே, சத்துருக்கள் எழும்பி நம்ம பேரை அடிக்கணும், நம்ம குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கணும், இவனை ஒண்ணுமில்லாம ஒளிச்சல் சொல்லி பிசாசு எழும்பினால் தீவனை செய்தாலும் தேவப்பிள்ளைகளே, நீங்கள் நான் அவனுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்க அவனுக்கு பயப்படக்கூடாது. அதே படிகளே, சங்கீதம் 27:3 படிகளே, 27:3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் தான் திரளான பேர், எனக்கு விரோதமா திரளான பேர் இருக்காங்க பாஸ்டர். நாங்க ஒன்றுமே செய்யல, ஊரே என்னை எதிர்க்குது, ஊரே என்னை பகைக்குது, நான் அப்படி யாருக்கு எதுவும் செய்யல, ஆனா ஊரே பாளையம்னா அப்படி திரளான இறங்கிட்டாங்க எனக்கு விரோதமா. என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எது நம்பிக்கையா இருக்குன்னா இயேசு மேல் நம்பிக்கையா இருக்கு. எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, தீவினை செய்ய எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, இத்தனை பேர் பேசினாலும் சரி, என்னோட பேரை அழிக்கணும் ஏன்னா இல்லாம ஒளிஞ்சு போகணும்னு நினைச்சாலும் சரி, தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. நம்ம கர்த்தர் மேல எப்படி இருக்கணுமா, நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு, எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், எல்லா காரியத்தையும் பார்க்கிறார், எல்லா மனுஷங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம நீங்களா செய்ய வேண்டியது எனக்கு பயப்படாமல் அமைதியா கடந்து போயிட்டே இருக்கணும். இதை நீங்க படிக்கலே, மார்க் 4ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனம். அவர்களை நோக்கி, இயேசு சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. கவனிங்க, நமக்கு விரோதமாய் படையெடுத்து பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சத்துருக்கள் எழும்பும் பொழுது, தீவிர செய்யக்கூடிய மனுஷங்க எழும்பும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம், பயப்படுவோம். ரெண்டாவது, அதுக்கு அடுத்து விசுவாசம் இல்லாம போயிடும். இத்தனை பேர் எழுதிட்டாங்களே, எப்படி சமாளிப்பது, என்ன செய்வது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து விசுவாசம் நமக்குள்ள எல்லாமே போயிடும். அதுதான் பிசாசோட தந்திரம். அதனாலதான் உங்க கையை வழி சொன்னேன், படையெடுக்கும் பிரச்சனைக்கு பயப்படாதீங்க, பிரச்சனை உண்டாக்குற பிசாசுக்கு பயப்படாதீங்க, விரோதமா எழும்புற மனுஷங்களுக்கு பயப்படாதீங்க, விரோதமா எழும்பி நிக்கிற சூழ்நிலைகளுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குறுதி நீ கையை ஒன்று சொன்னார் ஆண்டவர். அப்ப
ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நிறுத்திடுவோம், சோர்ந்து போயிடுவோம். இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, இப்படி போராட்டம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பயம் வந்து விசுவாசம் இல்லாமல் நம்ம அப்படியே உடைஞ்சு போயிடுவோம். வேதத்துல அப்படி யார் உடைஞ்சு போனா? அநேகர் இருக்கிறாங்க. அந்த ஒருத்தரை மாத்திர பார்த்து நம்ம செபிக்க போறோம். அடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 8 23 வசனங்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, கவனிங்க, சீரியாவின் ராஜா அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்கு கிளம்பி வரார். இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று இதுல 24 படிங்களே, 24 படிங்க. சீரியாவின் ராஜா யாருன்னு பாத்துருவோமே. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத், கவனிங்க, சீரியாவின் ராஜா யாரு? போதும், பெனதாத் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்புறாப்புல, அநேக முயற்சிகளை செய்யறாப்புல. அது எப்படியாவது பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிய வந்துருது. படிக்கிறேன், திரும்பி வந்துருங்க. அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ராஜா யெரோம் ராஜாவுக்கு விரோதமா பெனாத் ராஜா எழும்புறார். யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். கவனிங்க, சீரியா ராஜா தன்னுடைய ஊழியக்காரரோடு கூட ஆலோசனை பண்றார். இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணணும், அவங்க இன்னென்ன ஸ்தலத்துல இன்னென்ன இடத்துல போய் அவங்க விரோதமா பாயை இறங்கி அவங்களை அழிக்கணும்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இந்த இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். கவனிங்க, அப்ப இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தேவ ஊழியர் இருக்கிறார். அவர் யாரு? ஈசா என்ன பண்றாரு? ஆண்டவர் உணர்த்துறாரு, சீரியா ராஜா உனக்கு யுத்தம் பண்றதுக்கு இந்த இடத்துல வரணும்னு சொல்லி ஆலோசனை பண்றாங்க. நீங்க அந்தந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி எச்சரிப்போட வார்த்தையை தேவனுடைய வாய் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ராஜா அந்தந்த இடத்துக்கு போகாம இருக்கிறார். சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். சீரியாவின் ராஜாவும் அவங்களுடைய ஊழியக்காரனும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்புன்னு சொல்லி இந்த இடத்துக்கு நாங்க வருவோம் சொல்லும் பொழுது அந்த யோசனைகளை தேவன் அறிந்து தேவதாசனாய் எலிசாக்கு மூலியமா ஆண்டவர் வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ராஜாவிட்ட சொல்லி இஸ்ரவேல் ராஜா ஆள் அனுப்பி அங்கெல்லாம் போகாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொண்டான். நீங்க ஆண்டவர் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார், இந்த இடத்துக்கு போங்க, இந்த வேலையை செய்ய, இந்த வேலையை செய்யாதீங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருந்த கட்டாயம் ஆண்டவர் உணர்த்துவார். நம்ம அவங்க ஆலோசனை கேட்காம அவருக்கு காத்திருக்காம நம்மதான் ஒரு காரியத்தையும் ஒரு வேலையை செய்தது நிமித்தமாக நமக்கு என்ன வருது? பிரச்சனை வருது. இல்லையா? நமக்கு என்ன வருது? பிரச்சனை, போராட்டம் வருது. படிங்களே. இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரனை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். சீரிய ராஜாவுக்கு குழப்பம் வந்துருச்சு. நீங்கள் நான் பேசிட்டு இருக்கிறது எப்படி அந்த தேசத்துக்கு தெரியுது? நம்ம இந்த வழியா வருவோம், இப்படியெல்லாம் போர் கொடுப்போம் நம்ம யோசிக்கிறோமே, அந்த யோசனை பேசிட்டு இருக்கிற வார்த்தையெல்லாம் எப்படி ராஜாவுக்கு தெரியுது? யார் சொல்றா? நம்மள இருந்து யாராவது அவங்க நாட்டுக்கு ஏதாச்சும் உளவாளியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுக்குள்ள குழப்பம் வருது.
அப்பொழுது கீழே படிங்களே. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிஷா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்ப சீரியா ராஜாவுடைய ஒரு வேலைக்காரர் சொல்றான், இஸ்ரவேல் தேசத்துல பெரிய ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் தான் எலிஷா. அவரு தான் நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் போய் அவங்க கிட்ட அறிவிக்கிறாரு. உங்க வீட்டுல பேசிட்டு இருக்கிற வார்த்தையை நீங்களும் கணவர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. 10 வீடு தள்ளி ஒரு மனுஷன் வந்து சொன்னா எப்படி இருக்கும்? நீங்களும் வீட்டுக்காரர் வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுல இருந்து 10 வீடு தள்ளி ஒரு மனுஷன் இருக்கிறான் வந்து அவங்க நீங்க வீட்டுக்காரர் நாய்க்கு பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம பேசிட்டு இருந்து எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருமா இல்லையா? அதே எண்ணம் தான் சீரி ராஜாவுக்கு வந்துச்சு. அப்பொழுது அவன் நான் அந்த மனுஷனை அனுப்பி அவனை பிடிக்கும்படிக்கு நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு எதாவது குதிரைகள், ரதங்கள், பலத்த ராணுவங்கள். அல்லேலூயா. படை இல்லையா? ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு நானும் என் வேலைக்காரன் பேசிக்கிட்டு இருக்கிறத இவனுக்கு கர்த்தர் உணர்த்தி இவன் போய் அந்த அவங்க ராஜாவை சொல்லி அவனை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கிறான். அவனை பிடிக்கணும். ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு ராணுவங்கள், பலத்த மனிதர்களை எல்லாம் திரட்டி அனுப்புறான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அவன் எங்க இருக்கிறானோ அந்த பட்டணத்தை சுத்தி வளைஞ்சுட்டாங்க. எலிசா எங்க இருக்கிறாரு, அவர்களுடைய பட்டணத்துல அப்படியே வளைச்சாச்சு. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து அதிகாலை எழுதான். இந்த வேலைவாடைய எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலை எழுதி வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். எலிசா உடனுடைய வேலைக்காரன் வெளியில வந்து பார்க்கும்போது ராணுவங்கள், குதிரைகள், படைகள் அவன் சுத்தி பட்டணத்தை சுத்தி சூழ்நிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு ஆள் சுத்தி 50 பேர் எப்படி இருக்கும்? நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்க, 50 பேர் டெய்லியும் அவ்வளோ சுத்தி இருக்கும் நினைச்சு பாருங்க. எலிசாவை அழிக்கணும்னு சொல்லி குதிரைகள், ராணுவங்கள், படைகள் சூழ்ந்து நிக்குது. சூழ்ந்து நிற்கும் பொழுது இந்த வேலைக்காரன் தான் முதல்ல பார்க்கிறான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். இதைத்தான் நீங்க அன்னையே சொல்றீங்க. எலிசா, உன் தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் நமக்கு இல்லாம அந்த வேலைக்காரனை போல, ஐயோ ஆண்டவனே நான் என்ன செய்வேன், இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பேன், இவ்வளவு பேர் இவ்வளவு சூழ்நிலை சூழ்ந்து நிக்குது, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் பேசுறாங்களே, இவ்வளவு பேர் நிந்திக்கிறாங்களே, இவ்வளவு பேரை என்னைக்கு நான் கட்டி முடிப்பேன், இந்த வியாதியில இருந்து என்னைக்கு நான் தப்பிப்பேன், இந்த சூழ்நிலைகள் என்னைக்கு என் வாழ்க்கையில மாறும், நான் என்ன சம்பாதிச்சா எனக்கு பத்த மாட்டேங்குது. பார்த்துக்கிங்க சம்பாதிப்பாங்க, நான் என்ன சம்பாதிச்சு பத்த மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 300 ரூபா, 350 ரூபா, 500 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறது பத்த மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கு. இன்னைக்கு அப்படித்தான் அனைவருடைய வாழ்க்கை இருக்குது. வேலைக்காரனை போலதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம கண்கள்னால பார்க்கக்கூடிய காரியத்தை வச்சு நம்ம பயப்படுறோம். இதே நீங்க படிங்களே, இதுல வசனம் படிங்களே, உபாகமம் 28:34 படிங்களே, 28:34. அந்த வேலைக்காரனை கண்களை போல இன்னைக்கு உங்க கண்களும் என்னதான் நம்ம சூழ்ந்து நிற்கிற படைகளை கண்டு நம்ம பயப்படுகிறோம். நம்ம சூழ்ந்து நிற்கிற பிரச்சனைகள் கண்டு அப்படியே பயந்து போகிறோம். கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். கவனிங்க, உன் கண்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்ல நீங்கள் நானும் செஞ்சிடும் மதி மயங்கிடும். ஐயோ பிரச்சனைகள்ல எப்படி சமாளிப்போனே தெரியலையே, அப்படி மதி மயங்கி என் வீட்டுக்காரர் இப்படி என்ன பேசுறாரு, இப்படி கொடுமைப்படுத்துறாரு, இப்படி என்ன அடிக்கிறாரு, 10 கடங்கா வந்துடுவானே, எப்படி அவனுக்கு பதில் சொல்றது, எப்படி அவனுக்கு சமாளிக்கிறது,
அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம பார்க்கக்கூடிய கண்களால பார்க்கக்கூடிய காரியத்துல மதி மயங்கிடும். நீங்களும் அப்படித்தான், நம்ம வாழக்கூடிய பிரச்சனைனால என் பிள்ளை எப்படியாவது தர சேர்க்கிறானோ, எப்படியாவது கட்டி கொடுத்துறானோ, எப்படியாவது ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துறானோ, என் பையனை எப்படியாவது இந்த பரீட்சையில பாஸ் ஆயிடணும், நல்ல நிலைமைக்கு போயிடணும், நாம என் வீட்டுக்காரர் படக்கூடிய கஷ்டத்துல பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம கண்கள்ல பார்க்கக்கூடிய காரியத்துல மதி மயங்கிடுவோம். எப்படி ஆண்டவர் நடக்கும், எப்படி சமாளிக்க முடியும், என்னால என்ன முடியும், உலகத்தானே முடியும், இந்த காரியம் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்கள்ல பார்க்கக்கூடிய வேலைக்காரனை போல கண் பிரச்சனைகளை கண்டு மதி மயங்கி அப்படி சில நேரம் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருவோம். அப்படித்தான் நீங்க அனைவரும் இருக்கிறீங்க. அதே படிச்சுட்டீங்கன்னா 28 அதே உபாகமம் 28:67 சீர்மறையிலே உபாகமம் 28:67 நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுதும் சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற் காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். சில நேரங்கள்ல நம்ம கண்களை பார்க்கக்கூடிய காட்சிகளை கண்டு எப்படா ஒரு விடியல் வரும், எப்படா சாயங்காலம் வரும், ஐயோ இந்த காட்சியை கண்ட இறுதிய திகில் அடையுது, இந்த பிரச்சனையை கண்டு நான் பயந்து போறேன், ஐயோ ஒவ்வொரு செய்திகள்ல பார்க்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தா என் பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, என் பாப்பா நம்மளுடைய பார்க்கக்கூடிய காட்சியினால் திகில் அடைஞ்சிடறோம், ஐயோ திகில் அடைஞ்சிடுறோம், எப்படா பிரச்சனை மாறும், எப்படா சரியாகும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு திகிலும் கலக்கமும் ஒரு விடியலும் சாயங்காலமும் மாறி பிரச்சனை வரும் பொழுது படையெடுக்கும் பொழுது பயந்து போயிடணும். அதே சங்கீதம் 25:15 படிங்களே. சங்கீதம் 25:15 என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. கவனிங்க, உன் கண்கள் எப்போதும் நீங்க திகிலடையக்கூடிய காரியத்துல, பயப்படக்கூடிய காரியத்துல, உங்கள் விரோதமாக சுற்றி நீங்க படையெடுக்கக்கூடிய 14,000 பேர் கூடிய பிரச்சனைக்கு உண்டான காரியத்துல கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி இருக்கணும். அவரே என் கால்களை வழக்கி நீங்களாக்கி விடுவார். இந்த பிரச்சனை நீங்களாக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. உங்க கண்கள்ல பாக்குறீங்களா சில காட்சிகளை, ஆண்டவரே இந்த கேஸ் எப்போது தீரும், இந்த கேஸ் எப்ப முடியும், என்னைக்கு பணம் வரும், இந்த பிள்ளைங்க வாழ்க்கை என்னைக்கு நல்லா இருக்கும், நாங்க என்னைக்கு நல்ல நிலைமைக்கு வருவோம், இந்த கண்கள்ல பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள்னால திருப்தி அடைஞ்சிடறோம். நானும் சொல்றாரு, உங்க கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி இருக்கும். என் தேவன் அப்பா என்னுடைய கால்களை ஆக்கி இந்த பிரச்சனை மீட்டெடுக்க அவர் போதுமானதா இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசம் நமக்குள்ள வரணும். அதே சங்கீதம் 34:5 படிங்களே. 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் அவருடைய கண்கள் நம் பிள்ளைங்க மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீங்க எப்படி கூப்பிடுறீங்களோ அதை கூப்பிடுறத செவி கேட்டுட்டே இருக்குது. மாத்திரமல்ல உங்களுக்கு நன்மை செய்வதற்கு அவர் தீவிரிக்கிறார். உங்களுக்கு எப்படியாவது நன்மை செய்யணும், எப்படியாவது என் பிள்ளைய கண்கள் என்னை நோக்கி இருக்குது, சிக்கல் இருந்து அவங்களை மீட்டெடுக்கணும், அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு இயேசுடைய கண்கள் நம்மளை பார்த்துட்டே பைபிள் சொல்லி என் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இயேசுடைய கண்கள் பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மளை உலாவி கொண்டே இருக்கும். பிள்ளைகளை எப்படியாவது பாதுகாக்கணும், படையெடுக்கிற பிரச்சனைக்கு பாதுகாக்கணும், எப்படியாவது பிள்ளைகளை தீவிரிக்கக்கூடிய பொல்லாத மனுஷங்களுக்கு பாதுகாக்கணும், பொல்லாத பிசாசுகளுக்கு பாதுகாக்கணும். அவ கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கும். இப்ப வந்துருங்க, அப்ப 2 நாள் வந்துருங்க. அப்போ ஒரு வேலைக்காரன் பயந்துட்டான். அவன் சுத்தி நிக்கிற சுத்தி நிக்கிற ராணுவங்கள் படைகள் எல்லாத்தையும் கண்டு பயந்து போய் ஐயோ ஆண்டவரே இவ்வளவு பேர் சூழ்ந்து நிக்கிறாங்க, என்ன செய்வதுன்னே தெரியல எனக்கு. அதற்கு எலிசா பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அங்க நிக்கிற ராணுவங்கள் படைகள் எல்லாத்தையும் காத்து நம்மோடு இருக்கிறவர் அதிகம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம். உங்களுக்கு புரியல. என் பிரச்சனை காட்டில இயேசு பெரியவரா, என் வியாதி காட்டில இயேசு பெரியவரா? நீங்க அனைவரோட கேள்வி இதுதான். வியாதி காட்டிலும் இயேசு பெரியவர் தான். பட்டாளத்து இத்தனை பேர் படையில நிக்கிறாங்க, எலிசாவுடைய வேலைக்கார பயப்படுறான். ஆனா எலிசா சொல்றாரு, அவங்க நிக்கக்கூடிய படைகளை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்
நமக்கு நம்ம நிக்கிறவர் அதிகம். அப்ப எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு பயம். இன்னைக்கு உங்களுக்கு எலிசாவோட வேலைக்காரர்கள் போல கண்களை பார்க்கக்கூடிய பிரச்சனையை கண்டு பயந்து திகில் அடைஞ்சு என்ன செய்வோம் புரியலையே நிலைமையோடு தான் அந்த வார்த்தையை இன்னைக்கு கேட்கிறீங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி என்னுடைய வேலைக்காரரை கண்கள் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தான். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மழை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசா தேவனுக்கு விண்ணப்பம் பண்ற, ஆண்டவரே இவருடைய வேலைக்கார கண்களை திறங்க. யாரும் எழுதி போமா, யாரும் எழுந்து நின்று எலிசா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே என்னுடைய வேலைக்கார கண்கள் திறந்தவ வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. அந்த மலைகளை சுத்தி ராணுவங்களும் அந்த மலைகளை சுற்றி ஆண்டவரே சொல்றது மட்டும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் ஆண்டவர் நிக்கிறதை அவன் கண்கள் கண்டது. தேவ ஜனமே எல்லாம் ஒரு 2 நிமிடம் முடிக்க போறோம். ஆவியானவரே இன்னைக்கு என்ன சுத்தி படையெடுக்கும் பிரச்சனைகளுக்கு நான் பயந்துட்டு இருக்கேன்பா. கடன் படையெடுத்து நிக்குது, வியாதி படையெடுத்து நிக்குது, நெருக்கடி படையெடுத்து நிக்குது, பலவீனங்கள் படையெடுத்து நிக்குது, வீடு கட்ட முடியாம சூழ்நிலைகள் வந்து நிக்குது, திருமணம் ஆக முடியாத சூழ்நிலைகள் நிக்குது, பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, மகனுக்கு வேலை கிடைக்குமா சூழ்நிலைகள் நமக்கு முன்னாடி படையெடுத்து நிக்குது. அநேக காரியங்கள் பிரச்சனைகள் பிசாசுகள் என்னை சுத்தி படையெடுத்து நிக்குது. ஆண்டவரே என் கண்களை பார்க்கக்கூடிய திகளை கண்டு எலிசாவுடைய வேலைக்காரனை போல என் கண்கள் பயந்து போய் இருக்கப்பா. தேவ ஜனமே ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனையை சரி செய்யக்கூடிய தேவன் நீ பாரு என்று ஆண்டவர் இந்த நாளை கூட உங்களுக்கு எச்சரிக்கிறார். அவருடைய கண்கள் திறந்த மாத்திர ரதங்களும் குதிரைகளும் அவங்களை காட்டிலும் அந்த மலையை சுத்தி இருக்கிறதை கண்டு கர்த்தர் அந்த சீரியா படைகளுக்கு மயக்கத்தை உண்டாக்கி ஆண்டவர் அவங்க சோதரம் ஆண்டவர் அவங்களை பின்னாடி எலிசா பின்னாடி கடந்து போக தேவன் செய்தார். அவங்களுக்கு உணவு அளித்து அவர் திரும்பி இஸ்ரேல் தேசத்துக்கு படையெடுத்தே அவங்க வரல. தேவஜனமே படையெடுக்கும் 10000 பேருக்கு நீங்க பயப்படாதீங்க. ஒரு சத்துரு எப்போது என் பேர் அழிவில் சொல்லி விரோதமா எழும்பக்கூடிய சத்துருக்கு பயப்படாதீங்க. எழும்பக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு பயப்படாதீங்க. தீவிரைக்கும் அநேக சூழ்நிலைகளுக்கு பயப்படாதீங்க. என் மேல் எழும்பக்கூடிய யுத்தத்துக்கு பயப்படாதீங்க. உங்க இருதயம் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புற. எலிசாவுடைய இருதயம் படைகள் மேல அவன் கண்கள் இல்ல, பரிசுத்தர் மேல அவன் கண்கள் இருந்துச்சு. நீங்க 2 கண்களும் மாமிச கண்கள் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய கண்கள். ஆண்டவரே பிரச்சனை மேல இல்லாதபடி என்ன ஆராதிக்க பெரியவர் மேல கண்களை வைக்கிற ஆண்டவர். ஏன்னா அவருடைய கண்கள் பூமியெங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்கு தீவிரிக்கிறது. தேவச்சனமே பயப்படாது, கலங்காது, திகையாது. ஆனா சொல்ல நீ பயப்படாது, நான் உன்னோடு இருக்கு, திகையாது, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலுவினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10 பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிற பிதாவே ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தங்களுடைய சமாதானமும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதால் யாவும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல போதங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.